தமிழர்களின் கலாச்சார தலைநகர் விழிப்புக்குரிய யாழ்ப்பாண நகரம் தென்னிலங்கையின் ஆட்சி அதிகார மைய அந்தகாரத்தால் தீயிடப்பட்ட துன்பியலின் 44வது வருடம் இன்று கடக்கிறது. யாழ்ப்பாண பொது நூலகம் என்ற கலைத்தாயின் குடியிருப்பு வளாகம் உட்பட முழு இலங்கை தீவையும் 1981ஆம் ஆண்டுக்கு பின்னர் தகிக்க வைத்த முக்கியமான வரலாற்று நிகழ்வு காலத்தின் பின்னணியில் தற்போது இலங்கையில் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் வாட்டி எடுத்துக் கொள்கிறது. இப்போதைய நிலையில் இலங்கையர்களை பொறுத்தவரை 1994 வெளியான கருத்தம்மா என்ற படத்தில் கருத்தம்மா என்ற பாரதி ராஜாவின் திரைப்படத்தில் AR ரகுமானின் இசையில் வைரமுத்து எழுதிய தென்மேற்கு பருவக்காற்று வீசினால் அது இன்பச்சாரல் என குறிப்பிடப்பட்ட பாடல் இலங்கையருக்கு எரிச்சலை தரக்கூடும். அந்த அளவுக்கு தென்மேற்கு பருவக்காற்றை மையப்படுத்திய வானிலை சீர்கேடு பெரும் அவலங்களை விதைத்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு முதல் நிலவி வரும் இந்த காலநிலை சீர்கேட்டுக்கு இதுவரை 3 பேர் பலியாகி 25 பேர் நாடளாவிய ரீதியில் இதுவரை 3 பேர் பலியாகி 25 பேர் காயமடைந்துள்ளனர். 9 மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தலைநகர் கொழும்பு மற்றும் அதன் புறநகர பகுதிகளில் வீசிய கடும் காற்றால் பல மரங்கள் விழுந்ததால் மின்சார தடைகளும் போக்குவரத்து முடக்கங்களும் நேற்றும் இன்றும் நிலவி வருகின்றது. நேற்று முன்தினம் இரவு முதல் ஏற்பட்ட இந்த காலநிலை அனர்த்தத்தில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள் வதிவிடங்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டதாக ஸ்ரீலங்காவின் தேசிய பேரிடர் நிவாரண சேவை மையம் அறிக்கையிட்டுள்ளது. மன்னார், காங்கேசன்துறை, பொத்துவில் என தமிழர் தாயகத்தின் கடலோர பகுதிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் கடுமையான காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு உட்பட்ட சிவப்பு எச்சரிக்கை நிலை பிரகடனம் தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது. இவ்வாறாக இலங்கையில் ஒரு அடாத மழைப்பொழிவு இருந்தாலும் அந்த அடாது மழைப்பொழிவு விடாது வீசும் காற்றுக்கு மத்தியில் நாளை மறுதினம் ஜூன் 2ஆம் தேதி முதன்முறையாக கூடவுள்ள புதிய உள்ளூராட்சி சபைகள் குறித்த நகர்வுகள் உன்னிப்பை பெறுகின்றன. இப்போதைய நிலையில் இந்த மாத ஆரம்பத்தில் தேர்தல் நடைபெற்ற 339 உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் பகுதிகளின் உள்ளூராட்சிகள் உட்பட 178 உள்ளூராட்சி சபைகளுக்குரிய நிர்வாகங்கள் நாளை மறுதினம் உறுதிப்படுத்தப்படும் நிலையில் இல்லை. ஏனெனில் இந்த சபைகளுக்கு நியமிக்கக்கூடிய உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் இதுவரை கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் சமர்ப்பிக்கப்படவே இல்லை. ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணையகத்திடம் இந்த பட்டியலை சமர்ப்பித்துக் கொள்வதற்கான கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்த போதிலும் இவ்வாறு வழங்கப்பட்ட இந்த கால அவகாசத்துக்குள் இதுவரை 161 உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மட்டுமே உறுப்பினர்களின் பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளை மறுதினம் ஜூன் 2 அன்று 161 உள்ளூராட்சி சபைகளுக்கு மட்டுமே நிர்வாகங்கள் நிறுவப்படவுள்ளமை யதார்த்தமாகியுள்ளது. அந்த வகையில் இன்று இவ்வாறாக நிர்வாகங்கள் நிறுவப்படவுள்ள 166 சபைகளுக்கும் முதல்வர்கள் மற்றும் தவிசாளர்கள் எனப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்குரியவர்களின் பெயர்களை உறுதிப்படுத்தும் புதிய வர்த்தமானி ஒன்று இன்று வெளிவரும் என்பதால் ஆகமொத்தம் 161 சபைகளின் ஆட்சி அதிகாரம் தொடர்பான சஸ்பென்ஸ் எப்படியும் முடிவுக்கு வந்தே தீரும். ஆனால் இதற்கும் அப்பால் தமிழ் பகுதிகளில் உள்ள சபைகள் உட்பட 178 சபைகளுக்குரிய நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவதில் தொடர்ந்தும் இழுப்பாணி சப்பாணி ஆட்டம் இடம்பெறுவதால் ஜூன் 2க்கு பதிலாக இந்த 178 சபைகளுக்கும் இன்னொரு புதிய காலக்கெடுவை ஏகேடிஆர் தரப்பின் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி துறைகளை கொண்டுள்ள அமைச்சகமே தீர்மானிக்க வேண்டும். இந்த புதிய இழுப்பாணி சப்பாணி தாமதம் தொழில்நுட்ப ரீதியாக தமிழ் பகுதிகளின் ஊராட்சி நிர்வாகத்துக்காக இழுவறைப்பட்டுக் கொள்ளும் தமிழ் தேசிய கட்சிகள் உட்பட்ட கட்சிகளுக்கும் சுயேட்சைகளுக்கும் பொருந்திக் கொள்ளும். இந்த விடயத்தில் நேற்று ஒரு உடன்பாடு ஒன்று எட்டிக்கொள்ளும் வகையில் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையில் இடம்பெற்ற உற்றுநோக்கலுக்குரிய பேச்சுக்களும் 50க்கு 50 என்ற வகையில் வெற்றி தோல்விகளை கலவையாக வெளிப்படுத்தியுள்ளன. இந்த பேச்சுக்களில் கொள்கை ரீதியிலான உடன்பாட்டை எட்ட முடியவில்லை என்ற கஜேந்திரகுமாரின் சுருதியும் அதேபோல தமது கட்சியான தமிழரசு கட்சியின் நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடும் ஒரே மாதிரியாக இருப்பதால் அந்த ஒரே மாதிரியின் அடிப்படையில் தான் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசின் சுமந்திரனின் சுருதியும் வெளிவந்தது. அதாவது நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தை கொள்கை இணக்கப்பாடு இல்லாமல் முடிந்து கொண்டாலும் ஒரு உள்ளூராட்சி சபைக்கு வெளிவந்த தேர்தல் முடிவுகளில் எந்த தமிழ் தேசிய கட்சி முதன்மை நிலையில் உள்ளதோ அந்த கட்சிக்குத்தான் ஆதரவு என்ற அடிப்படையில் இந்த சந்திப்பின் பெறுபேறுகளும் கனவான் டீல் உடன்பாடும் வெளிப்பட்டது. ஆனால் இந்த நிலைப்பாடு பெரும் அதிசயமான நிலைப்பாடல்ல. ஏனென்றால் நேற்றைய பேச்சுக்கள் இடம்பெறுவதற்கு முன்னரும் ஏறக்குறைய 2 தரப்பிலும் இவ்வாறான ஒரு நிலைப்பாடுதான் இருந்தது.
இதனால் தொழில்நுட்ப ரீதியில் நோக்கினால் நேற்றைய பேச்சுக்களின் பெறுபேறுகளில் உண்மையில் எந்த முன்னேற்றத்துக்குரிய திருப்பங்களும் கிடையாது என்பது யதார்த்தமாயினும் இப்போதைக்கு ஒரு சபையில் ஆசனங்களில் முதன்மை நிலையில் உள்ள தமிழ் தேசிய கட்சிக்கு வழிவிடுவது என்ற முடிவில் தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் சங்கு அணியும் உள்ளது. ஆனால் இந்த வழிவிடும் தேனிலவு காலம் முடிந்த பின்னர் பழைய குருடி குடைச்சலை கொடடி என்ற நிலையும் உள்ளூராட்சியின் ஆட்சி அதிகார நிர்வாகங்களில் எழக்கூடும். வடக்கு சந்திப்பின் பெறுபேறுகள் இவ்வாறு இருக்க, கிழக்கு மட்டக்களப்பு ஏரி வீதியில் அமைந்துள்ள பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சி பணியகம் ஸ்ரீலங்கா அதிரடிப்படையினரால் நேற்று சுற்றி வளைக்கப்பட்டு 10 மணி நேரத்துக்கு மேலாக அங்கு அகழ்வாராய்ச்சிகள் இடம்பெற்றமை புதிய பரபரப்புகளை தோற்றுவித்துள்ளன. முற்பகல் 11:30க்கு பிள்ளையானின் கட்சி பணியகத்தில் ஆரம்பித்த இந்த அகழ்வாராய்ச்சி சோதனைகள் இரவு 9:30 மணி வரை தொடர்ந்தது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தரான பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி கொழும்பில் உயர் பாதுகாப்பு வலய பகுதிக்குள் வைத்து வலிந்து காணாமலாக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் சார்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் பிள்ளையான் ஆகிய சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீண்டும் உள்ளே தூக்கி போடப்பட்டார். அவர் இப்போது ஸ்ரீலங்காவின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 3 மாத கால தடுப்பு காவலில் உள்ள நிலையில் அடுத்த வாரத்துடன் அவரது தடுப்பு காவல் 2 மாதங்களை கடக்கின்றது. இதனால் அவரது 90 நாட்களுக்குரிய தடுப்பு காவலில் இன்னமும் 1 மாத காலமே ஏறக்குறைய எஞ்சி இருப்பதால் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை இறுக்கி அதன் அடிப்படையில் வழக்கை தொடர்ந்து அந்த வழக்கின் மூலமாக அவருக்கு ஒரு பெரிய தண்டனையை வழங்க ஏகேடிஆர் தரப்பு முயற்சிகளை செய்வதான கருத்துக்கள் உள்ளன. பிள்ளையானின் கைதுக்கு பின்னர் அவர் மீதான 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சதிகள் குறித்தும் மீண்டும் ஒரு தீவிரமான பேசுபொருள் முன்னரங்குக்கு வந்த நிலையில் நேற்று கொழும்பிலிருந்து மட்டக்களப்பின் ஏரிக்கரை வீதிக்கு சென்ற ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிரடி படை பிரிவுடன் இணைந்து பிள்ளையானின் கட்சி பணியகத்தின் தரைத்தளத்தை அகழ்ந்து தேடுதல் செய்தனர். இந்த தேடுதலில் 2 உடல்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டதான செய்திகள் எல்லாம் உடனடியாகவே பரவிக்கொண்டன. அத்துடன் இந்த அகழ்வின் போது சில துப்பாக்கி ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உபரி செய்திகள் வந்தன. ஆனால் இந்த விடயங்கள் குறித்தோ அல்லது இந்த செய்திகள் குறித்தோ ஸ்ரீலங்கா காவல்துறை தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரபூர்வமான அறிக்கையிடல்களும் இல்லை. விடுதலை புலிகள் அமைப்பை பிளந்த கருணாவும் பிள்ளையானும் கிழக்கில் செய்த குரூரங்கள் மறைபொருளானவை அல்ல. அந்த அடிப்படையில் அவர்கள் அவ்வாறாக செய்த குரூரங்களில் சிக்கிய சிலரது உடலங்கள் அவர்களின் கட்சி பணியகங்களின் கீழே புதைக்கப்பட்டதான செய்திகள் எல்லாம் வெளிவந்த நிலையில் நேற்று பிள்ளையானின் பணியகத்தில் நடத்தப்பட்ட அகழ்வு ஆராய்ச்சி குறித்த செய்திகளும் புதிய பரபரப்புகளை கிளப்பின. நேற்றைய அகழ்வு சோதனைகள் நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் அரசாங்கம் நகர்த்திய எழுந்தமான நகர்வின் அடிப்படையில் இடம்பெற்றதாகவும் இந்த அகழ்வுகளின் போது சந்தேகத்துக்குரிய எந்த பொருட்களும் தமது கட்சி தலைமையகத்தில் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் பிள்ளையான் தரப்பு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த வாரம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் என ஏகேடி தரப்பால் குறிவைக்கப்பட்ட பட்டியலில் இருந்த ராஜபக்ஷ அதிகார மையத்தின் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகேக்கும் நளின் பெர்னாண்டோவுக்கும் வருடக்கணக்கான கடூழிய சிறை தண்டனைகள் வழங்கப்பட்ட நிலையில் இவ்வாறாக கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டியவர்களின் பட்டியலில் இன்னமும் 4 முன்னாள் கேபினெட் தகுதி அமைச்சர்களும் 2 முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் இருப்பதாகவும் அவர்கள் மீதும் விரைவில் நிதி முறைகேட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட உள்ளதாகவும் ஏகேடிஆர் தரப்பு கூறுகிறது. இவ்வாறு விரைவில் கடூழிய சிறை தண்டனைகளை பெறக்கூடியவர்களின் பட்டியலில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ராஜாங்க அமைச்சக முகமும் உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில்தான் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் முகம் பிள்ளையானா அல்லது வியாழேந்திரனா என்பது அவதானிப்புக்குரியதாகின்றது. இவ்வாறான புதிய செய்திகள் வலம் வந்த நிலையில்தான் பிள்ளையானின் கட்சி பணியகமும் அகழ்வாராய்ச்சிக்கு உட்பட்டுள்ளமை விரைவில் பிள்ளையானும் ஒரு கடூழிய சிறை தண்டனையை எதிர்கொள்வார் என்ற ஊகங்களை வலுவாக்கிக் கொள்கிறது.